உங்களோட சின்ன வயசு நண்பர்கள் நினைவிருக்கா? கட்டாயம் நினைவிருக்கும் என்று தான் நினைக்கிறேன். பள்ளிக்கூட வாழ்க்கையை தாண்டி வேறொரு அடுத்த படிப்பை நோக்கியோ வேலைக்கோ இல்லைன்னா எங்களோட வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது புதிய புதிய நண்பர்கள் எங்களுக்கு கிடைப்பாங்க. நாங்கள் அவங்களோட நல்ல நண்பர்களாக இருந்தாலும் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்த நண்பர்கள் எப்பவுமே மிகவும் பிடித்த நண்பர்களாக இருப்பாங்க. அதை நாங்கள் இப்பெல்லாம் வெளியில சொல்ல மாட்டோம். ஆனால் எங்கள் மனசுக்கு அந்த பழைய நண்பர்களை எப்போவாவது பார்க்கணும், நிறைய கதைக்கணும் என்று ஆசைகள் இருக்கும். சின்ன வயசு சில நண்பர்களுடைய தொலைபேசி எண் எங்களுடைய தொலைபேசியில் பதிவாகி இருக்கு. ஆனால் நாங்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அவங்களுக்கான பர்த்டே நாள் அந்த மட்டும் அவங்களுக்கான வாழ்த்தை தெரிவிச்சுட்டு, அது தவிர மற்ற நாள்களில் அவங்களுக்கான நேரத்தையும் நாங்கள் செலவழிச்சிருக்க மாட்டோம். இதை வச்சு அவங்க நினச்சிருப்பாங்க, இவங்க எங்களோட முந்தி பழகின எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, இப்போ இவங்களுக்கு புது நண்பர்கள் வந்ததால் எங்களை மறந்திருப்பாங்கன்னு நினைப்பாங்க. உண்மையிலேயே அப்படி இல்லை. எல்லோருக்குமே பழைய நண்பர்கள் நினைவில் இருப்பாங்க. ஆனால் நிறைய வேலைகள், நிறைய படிப்புகள், நிறைய அலுவல்கள் இருக்கிறதால அவங்க பழைய நண்பர்களுடைய நேரத்தை செலவிடுறத குறைஞ்சிடுமே தவிர உங்களுக்கான அந்த இடம் எப்போவுமே எங்கள் மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கும். இப்படி உங்களுக்கும் சின்ன வயசு நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சில நேரங்களில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால நீங்கள் பிரிஞ்சு கூட இருப்பீங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைய இந்த நண்பர்கள் தினத்தில் உங்கள்கிட்ட பழைய நண்பர்கள்ட்ட தொலைபேசி எண் இருந்தால் அவங்களுக்கு இனிமையான நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் என்று ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புங்க. இந்த பதிவுக்கு அவங்களுடைய பெயரை எழுதிட்டு போங்க. இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள்.